Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு நம்ம கவி ஸ்டிச்சிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு டீச்சர் வந்து எனக்கு இந்த saree கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா இதுல வந்து ராட் வந்து ஹோல் போட்டுடுச்சு. அதை எப்படியா சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதற்கு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இந்த கிளாத்ல ஆரி வந்து எடுக்கல. இதில் எம்ப்ராய்டரி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ஆன்லைனில் ஃபியூசிங் டேப் இருந்துச்சு, நான் வாங்கினேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபியூசிங் டேப். இது நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ இந்த ஃபியூசிங் டேப்பையும் இந்த பேட்ச், அந்த saree கலரில் சாரியில் எம்ப்ராய்டரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த பேட்ச், இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி நான் அந்த ரேட் ஹோல்ஸை வந்து சரி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ரேட் ஹோல்ஸ் தெரியுதுங்களா? இதில் மட்டும் கிடையாது, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மடிப்புக்கு வந்து அந்த ரேட் ஹோல் இருக்கும். இது தெரியுதுங்களா? ஒரு ரேட் ஹோல் இருக்குது. இது எப்படி சரி பண்ணலாம்? இந்த saree வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச saree, இது எப்படியா சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சாரீஸில் வந்து எலி கடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம், என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேட்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த பேட்சை வந்து நம்ம ஃபேப்ரிக் கம் யூஸ் பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து இந்த பேட்சுக்கு தகுந்த ஹோல் நான் எடுத்துக்கிட்டேன், சாரி அந்த ஹோலுக்கு தகுந்த பேட்ச் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் ஃபேப்ரிக் க்ளூ எட்டப்போ இந்த ஃபேப்ரிக் க்ளூ அட்டன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹோலை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் என்ன தான் இங்கே மேலே வந்து இந்த பேட்சை வந்து கொடுத்து கவர் பண்ணாலும் கீழே வந்து இந்த ஹோல் தெரியும் இல்லைங்களா, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம காய விடுவோம். காஞ்சி இது ஒட்டட்டும். இப்போ இது சாரியினுடைய பின்பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே கிளாத் வந்து சாரியோட கலருக்கு அந்த கிளாத் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஃபியூசிங் டேப் இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ணுறேன், இந்த கிளாத்துக்கு கொஞ்சமாக நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து 1 இன்ச் சைஸ் தான் இருக்கும். நீங்கள் அதை மெல்லமாக என்ன பண்ணுங்க, அந்த பேட்சுக்கு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேட்ச் ரொம்ப ஃபுல் கவர் ஆகிற வரைக்கும் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த பேட்ச் கவர் ஆகிற வரைக்குமே அந்த ஃபியூசிங் டேப்பை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதை கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா கிளாத்தோட லைட்டாக ஒட்டிக்கும். ஸோ அடுத்து இதை நம்ம வச்சு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இதில் வச்சு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஹோல் வந்து வெளியில் தெரியாது. இந்த டேப்போட அதை அப்படியே ஒட்டிக்கும். இந்த இடத்துல இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சாரியோட அது ஒட்டிக்கும். இந்த ஃபியூசிங் டேப்போட யூஸே உங்களுக்கு அதுதான். ஸோ இப்போ நம்ம இதை அயன் பண்ணிடலாம். இப்போ அயன் பாக்ஸ் மிதமான சூடில் இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப சூடுன்னு அவசியம் கிடையாது, மிதமான சூட்டில் என்ன பண்ணுங்க, அந்த பேட்ச் மேலே லைட்டாக அயன் பண்ணுங்க. எடுப்போ எட்டவடா. இப்போ இந்த பேட்ச் மேலே நீங்கள் லைட்டாக அயன் பண்ணிட்டீங்க, அப்படியே லைட்டாக வச்சு நீங்கள் அயன் பண்ணீங்க அப்படின்னாக்க அந்த ஃபியூசிங் டேப்பில் இருக்கிற கம்மு உங்களோட சாரீ கூடயும் ஒட்டிக்கும், ப்ளஸ் இந்த பேட்ச் கூடையுமே அது ஒட்டிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஹோல் இருந்ததுக்கான தடமே உங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேட்சை ஒட்டிட்டேன், கீழே வந்து இதை ஒட்டிட்டேன். இப்போ நீங்கள் எடுத்தாலுமே அது உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் பார்க்கறதுக்கு அது உங்களுக்கு அந்த ஹோல் இருந்த தடமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்கள்கிட்ட சாரியில் இந்த மாதிரியான ரேட் ஹோல் இருந்தது அப்படின்னாக்க ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு இந்த இது விழுந்துரும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த பேட்ச் மேலே லைட்டாக ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கோங்க. மெஷின் ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேட்ச் மேலே லைட்டாக நீங்கள் மெஷின் ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரேட் ஹோல் இருந்ததுக்கான தடமே இப்போ உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேட்ச் உங்களுக்கு விழுந்துரும்னு பயம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த பேட்ச் நல்லா ஒட்டி காஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு அந்த பேட்ச் மேலே ஒரு மெஷின் ஸ்டிச் ஒன்று போட்டுருங்க. இன்னும் சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் ரேட் ஹோல் இருந்ததுக்கான அடையாளமே உங்களுக்கு இருக்காது. சாரீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இப்போ அதில் நான் சாரியை ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட்டாக விரித்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் ஒரே ஒரு இடத்துல ட்ரை பண்ணேன், அது எனக்கு செட் ஆகிற மாதிரி தோணலை. அதுக்கப்புறமேலுக்கு இந்த ஃபியூசிங் டேப் நான் யூஸ் பண்ணேன். அது வந்து ஈஸியாக நல்லாவே பேட்ச் ஆச்சு பாருங்கள். அது மேலே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஸோ இதே லைனுக்கு எங்கெங்கெல்லாம் மடிப்பு இருந்து அந்த இடம் ஃபுல்லாக எலி கடிச்சு வச்சுருந்தது சாரியை. ஸோ அது எல்லாத்தையுமே நான் பேட்ச் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அந்த பேட்ச் ஒன்றும் உங்களுக்கு அந்த சாரீக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான லுக்கெல்லாம் கொடுக்கல. அந்த சாரியோடைய சேர்ந்த மாதிரியான ஒரு லுக்கு தான் அந்த சாரீக்கு கொடுக்குது பாருங்கள். ஸோ வெளியில் தெரிய பார்ட்ஸில் மட்டும் நான் பேட்ச் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உள்பக்கமாக சாரீ உள்பக்கமாக போகிறதுல பேட்ச் கொடுக்காம, அதாவது மேலேயும் கீழேயுமே வெறும் கிளாத் மட்டும் யூஸ் பண்ணி ஃபியூசிங் டேப்பை யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸை நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் பேட்ச் யூஸ் பண்ணலை, வெறும்னே அந்த சாரீ கிளாத் மட்டும்தான். ஏன்னா இது வந்து நம்ம உள் சுற்றில் உள்ளே போகிறது இல்லைங்களா, அங்கே பேட்ச் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இந்த மாதிரி. சாரீ ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.